வெல்கம் பேக் டு அறுசுவை நேரம் நிகழ்ச்சி நேர்களே. இதுக்கு முன்னாடி பன்னீர் ஃப்ராங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அலோவேரா லிச்சி மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல்லி ஒரு க்யூப், லிச்சி 4லேருந்து 5 பீஸ், பால் ஒரு கப், ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 3 டீஸ்பூன், ஃபலூடா சீட்ஸ் ஒரு டீஸ்பூன். அலோவேரா லிச்சி மில்க் ஷேக் செய்முறை பார்க்கலாம். இப்போது இதில் இன்க்ரீடியன்ஸில் வந்து ஃபலூடா சீட்ஸ் ஆட் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது ஃபலூடா சீட்ஸ் வந்து ஊற வைக்கணும். அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சா போதும் அது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆலோவேரா லிச்சி எல்லாம் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். இதில் வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணுறோம். இது ஆலோவேராவோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆயுர்வேதத்தில் கூட ஆலோவேரா வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கின் டிசீசஸ்க்காக, இல்லை ஸ்டமக் இன்ஃபெக்ஷனுக்காக, இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட நல்லா இது பயன்படுத்திக்கலாம். ரொம்ப மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது இது. ஸோ இது வந்து ஒரு மில்க் ஷேக்காக இப்போது செய்ய போகிறோம். இப்போது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஆலோவேரா ஜெல்லி. இது வந்து உங்கள் கார்டனில் ஆலோவேரா பிளான்ட் இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்து நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜெல்லி கிடைக்கும். இது யூஸ் பண்ணலாம். இல்லைனாலும் மார்க்கெட்டில் உங்களுக்கு இப்போ எல்லாம் கிடைக்குது ரெடிமேட் ஜெல்லி. ஸோ இந்த ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஒரு கிளாஸ் மில்க் ஷேக் ஆல்மோஸ்ட் 25 to 30 grams ஆலோவேரா ஜெல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. இது வந்து ஆலோவேரா டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால லிச்சி எல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுனால அது டேஸ்ட் தெரியாமல் இருக்கும். இப்போது இதோட லிச்சீஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரெஷ் லிச்சீஸ் யூஸ் பண்ணலாம். சீசனலாக இருந்தால் ஃப்ரெஷ் லிச்சீஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இல்லைனாலும் டின் லிச்சீஸ் கிடைக்கும் இப்போது எல்லா இடத்துலையும். அந்த டின் லிச்சீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் மில்க் ஷேக் அளவுக்கு ஒரு 4 to 5 லிச்சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து ஃப்ரெஷ் க்ரீம் சொன்னேன் இல்லையா, இது ஐஸ்கிரீம் பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம்க்கு பதிலாக ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் பால், சுகர் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டால் சுகர் குறைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆலோவேரா லிச்சி மில்க் ஷேக் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா லிச்சி கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், லிச்சியோட ஃப்ளேவர் உங்களுக்கு. இப்போது இதோட நம்ம ஊற வச்ச ஃபலூடா சீட்ஸ் இதை ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் கிளாஸில் போட்டுக்கலாம். இப்போது இந்த மில்க் ஷேக் ஒரு சர்விங் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், சூப்பர் ஹெல்த்தியான ஆலோவேரா லிச்சி மில்க் ஷேக் இப்போ பரிமாற தயாராக இருக்குது. இப்போது இதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஃபலூடா சீட்ஸ் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஆலோவேரா க்யூப்ஸ், லிச்சி, பால், ஃப்ரெஷ் க்ரீம், சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச ஃபலூடா சீட்ஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சர்விங் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஆலோவேரா லிச்சி மில்க் ஷேக் பரிமாற தயாராகிடும். ஓகே வியூவர்ஸ், இனியோட ஸ்பெஷல் 2 ரெசிபீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கல்ல.
பன்னீர் ஃப்ராங்கி அப்புறமா ஆலோவேரா லிச்சி மில்க் ஷேக். நோட் பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஸ்பெஷலான ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திப்பேன். திஸ் இஸ் திவ்யா பெசாலா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அறுசுவை நேரம்.